வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு தமிழ் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவியாக நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க டெஸ்ட் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க மாதவன், சித்தார்த், நயன்தாரா அண்ட் மீரா ஜாஸ்மின் அவர்கள். இந்த படத்தை இயக்குகிறது சசிகாந்த் அவர்கள். ஸோ இந்த படம் இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படின்ற டீட்டெயிலான ரிவ்யூவில் பார்ப்போம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். டேஸ்ட் இந்த படத்தினுடைய கை சுருக்கம் என்ன அப்படின்னா, இந்தியன் கிரிக்கெட் பிளேயராக வலம் வராரு நம்ம சித்தார்த் அவர்கள். ஒரு கால் வருது, ஒரு பொக்கே கிட்டேருந்து வருது. அந்த புக்கி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த மேட்ச்சில் ஒழுங்கு ஆடக்கூடாது, நான் நீ கேட்குற அமௌண்ட்லாம் நான் தரேன் அப்படின்றாரு. அவர் வந்து ஒத்துக்கல ஃபஸ்ட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சுச்சுவேஷன் போக, இன்னொரு பக்கம் நயன்தாராவுக்கும் நம்ம மாதவன் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி, அவருக்கு வந்து பல வருஷமாக வந்து குழந்தை இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த குழந்தை இருக்கனால லிட்டரலி அந்த குழந்தை விஷயம் வந்து சக்ஸஸ் ஆக போகுது. ஸோ அதுக்காக அவர் வந்து ஃபீஸ் பே பண்ணிடுறதுக்கு அவருக்கு இன்னொரு சுச்சுவேஷன் இருக்குது. என்னென்னா, இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, கேண்டீன் வந்து கைமீறி போயிடுச்சு. அதுக்கு ஒரு 50 லட்ச ரூபா செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ப்ராஜெக்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 5 கோடி ரூபா வேணும். ஸோ பொருளாதார ரீதியாக இவர் வந்து பெரிய வகையில் அடிபட்டிருக்காரு. ஸோ அந்த அடிபடுறவருக்கு வந்து காசு கொடுக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து யார் கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் தெரியுமா ஒரு புக்கி, அந்த புக்கிட்ட தான் இவர் காசு கொடுக்க வேண்டியது, அதாவது அவங்க கூட்டணிகிட்ட காசு கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதாவது இந்த அர்ஜுன்கிட்ட வந்து இவங்க த்ரெட்டன் பண்ணுற விஷயம் வந்து நம்ம மாதவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நயன்தாரா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டீச்சராக வராங்க. அப்போ அந்த வந்து அர்ஜுனுடைய பையன் வந்து அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான். அர்ஜுனோட பையன் என்ன சொல்கிறான், அப்பா நீ அடிச்சாரனால நான் வீடு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேட் டே இருக்கனால, ஸோ நம்ம வந்து நயன்தாரா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய அப்பா வீட்டுக்கு கூட்டு போயிட்டு உட்காரு வா மேட்ச் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பையன் கொஞ்சம் தூங்கிடுறான். அப்போ வந்து மாதவன் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்ண வராரு. அங்கே வந்து சுச்சுவேஷன் யூஸ் பண்ணிக்கிறாரு. அதாவது அர்ஜுனோட பையன் நான் கடத்திட்டேன், ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் இதுதான் உன்னோட ஃபைனல் டெஸ்ட்னு தெரியும், நீ இதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் சொல்ல போது தெரியும், ஸோ நான் சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சேன்னா உன் பையன் கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மிரட்டல் விடுறாரு. ஸோ அந்த மிரட்டலுக்கு அப்புறம் சித்தார்த் சொன்னதெல்லாம் செஞ்சாரா, அதேமாதிரி மாதவன் நினச்சதெல்லாம் கிடச்சதா அப்படின்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து இந்த கிரிக்கெட் சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாகவே ஸ்க்ரீனில் கொண்டு வந்தாங்க. எஸ்பெஷலி இந்த எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமாக இருக்கட்டும், அந்த ஸ்டேடியத்தில் வந்து பிளேயர்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம வந்து ஒரு மேட்ச் பார்க்குற ரீதியாகவே கொண்டு போயிருந்தாங்க. அதுமாதிரி இன்டென்ஸான சில சுச்சுவேஷன் இந்த படத்தில் நல்லாவே நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா நடிக்கப்பட்ட எல்லாருமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலி மாதவனை வந்து ஸ்பெஷலாக சொல்லலாம். ஸோ மாதவன் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு பாவப்பட்ட மனுஷன், ஆனால் செகண்ட் ஆஃபில் வந்து பயங்கரமான வில்லன் அப்படின்ற மாதிரி ஆயிடுவார். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவருடைய கலர் ஃபேடு அப்படி எல்லாத்தையும் காட்டுறதா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். நயன்தாராவும் சரி ஒரு ஓகே லெவலில் தான் நடிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ எப்போ பார்த்தாலும் ஒரே கெட்டப்பில் எல்லா படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சித்தார்த் அவருடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா, அவரோட பையன் வந்து தொலைஞ்சு போயிட்டார். ஸோ தொலைஞ்சு போயிட்டாருன்னா பெருசாக பதப்பா இதெல்லாம் இல்லாமல் அவர் வந்து ஒரு மீடியா ஃபோக்கஸ்டாகவே இருக்கார். மீடியாவில் தெரிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி இருக்கார். ஸோ மீரா ஜாஸ்மினும் சரி, அவங்களும் கேரக்டர் எப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, ஆனால் பையன் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வந்து ஏற்புடையதாக இல்லை, அதாவது லாஜிக்கலி கொஞ்சம் கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்குது. அதாவது பணக்காரனாக இருந்தோட என்னடா பையன் தொலைஞ்சிட்டால போய் தேடுங்கடான்ற மாதிரி, அதாவது ஒரு 2-3 தெரு கூட போய் தேடி இருக்க மாட்டாங்க, ஆனால் பையன் மட்டும் புலம்பிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். அது மட்டும் ஏற்புடையதாக இல்லை. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படம் சொல்ல வர விஷயம் என்னென்னா, சுயநலம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால எந்த அளவுக்கு ஒருத்தர் எவ்வளோ தூரத்துக்கு இறங்குமா, அந்த இறங்குற விஷயம் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு உண்டாக்குது அப்படின்ற விஷயத்தை கொண்டு போகுது. அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணப்பட்ட விதம் நல்லா இருந்தது. ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணப்பட்ட, அதாவது அந்த கான்செப்ட் நல்லா இருந்தது. பட் ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோர்வுடைய வைக்குது. ஒரு 2.5 மணி நேரம் பார்க்கக்கூடிய அளவுக்கான ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சோர்வுடையமான ஸ்க்ரீன் ப்ளே தான். கிரிப்பிங்காக அந்த படம் வந்து நகரப்படலை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி படத்தில் லாஜிக்கலி நிறைய கொஸ்டின் கேட்க தோணுது. ஏன்னா இவங்க வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்றாங்க. அப்புறம் வந்து அவங்க அப்பாவை எந்த ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டுறாரு. ஸோ எல்லாமே ஒரு மாதிரி செட்டிலாகவே பண்ணியிருக்காங்க. ஒரு பதப்பா பையன் காணாம போயிட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் பொறுமையாக 4 நாள் 5 நாள் டெஸ்ட் மேட்சை வந்து முடிகிற வரைக்குமே வெயிட் பண்ணி பொறுமையாக அந்த பையனை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்க தோணல. பணக்காரன் வீட்டு பையன் எத்தனைக்கும் அப்போ யோசிச்சு பாருங்கள். அவன் வந்து பொக்கே, அதாவது மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணுறவங்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா முடியாது போடான்னு சொல்லிட்டான். அப்போ வந்து ஒருத்தர் வந்து கடத்தி வச்சுருக்கா அப்படின்போது கண்டிப்பாக அவன்லாம் வந்து அசால்ட்டாக போலீஸ்கிட்ட தான் போய் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவான். ஆனால் அது கம்ப்ளைண்ட் பண்ணுறது காட்டவே இல்லை. அதேமாதிரி என்னென்னமோ ட்ரேஸ் அவுட் பண்ணுறாங்க. இவர் சித்தார்த் அவருடைய காலுக்கு வந்து ஒரு நம்பர் அடிக்கடி வருது. அதாவது யாருன்னா அந்த பொக்கே கிட்டேருந்து அடிக்கடி வந்திருக்குன்ற போது ஃபஸ்ட்டே ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் மாதவன்ட்டு அடிக்கடி வர காலை வந்து ட்ரேஸ் பண்ணவே மாட்டாங்க. அது ஏன் தான் இன்னுமே சுத்தமாக புரியல. ஸோ அது கூட கடைசியாக லிட்டரலி ரிவீல் பண்ணுறாங்க. அதுவும் கொஞ்சம் ஏற்புடையதாக இல்லை. படத்தில் அந்த லாஜிக்கலாக நிறைய கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்குது. நிறைய ஏற்புடையாத விஷயங்கள் நிறைய அந்த படத்தில் இருக்குது. இது இப்படி பண்ணியிருக்கலாமே, நம்மளுக்கு நிறைய ஆறுதலாக கொஸ்டின் கேட்க தோணுது. நமக்குள்ளே தான் நம்ம கேட்டுக்கிறோம். ஆனால் படத்தில் அதுக்கான சொல்யூஷனோ இல்லை படத்தில் அதுக்கான ஸ்க்ரீன் ப்ளேவோ எதுவுமே நகரப்படல. திடீர்னு பார்த்தா நயன்தாரா வந்து ஒரு டார்க் ஃபேடில் வந்து கேரக்டரை காட்டுறாங்க. திடீர்னு நீ நம்ம இப்படி பண்ணுற அப்படின்னு அப்புறம் மறுபடியும் பார்த்தா நல்ல மாதிரி மாறுறாங்க. அது மாதவனே சொல்லி காட்டுவார், நீ மட்டும் நான் ஒழுங்கா உனக்கு விஷயம் ஆகணும்னா எல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த சுச்சுவேஷன் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலி சிம்பிள் அதுதாங்க. இந்த கேரக்டர் எல்லாமே சுயநலம், அதாவது
அதாவது ஒருத்தர் வந்து மீடியா ஃபோக்கஸ் நம்ம பேர் கெட்டு போனால் என்ன அப்படின்ற யோசிக்கிறவர், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ ஃபர்டிலிட்டி பிரச்சனை இருக்குது சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, மாதவன் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக எனக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணும், என்னோட ப்ராஜெக்ட் நிற்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ சுயநலத்தினால வர விபரீதம் அந்த விவரத்தில் எப்படி சால்வ் பண்ணாங்க. ஸோ அந்த கான்செப்ட் மட்டும்தான் இருக்கே தவிர்த்து அதுக்கான ஸ்க்ரீன் பிளேவோ அதுக்கான ஈர்ப்புடையமான சீக்வன்ஸோ படத்தில் வந்து இந்த டெஸ்ட் மேட்சை வச்சு இந்தியா பாகிஸ்தானை வச்சு காட்டுறாங்க. அந்த மேட்சும் சரி பெருசாக கிரிப்பிங்காக எதுவுமே இல்லை. நல்ல வேளை ஒரு விஷயம், இந்த இந்தியா பாகிஸ்தான் போது பாகிஸ்தான்காரெலாம் கோவக்காரனுங்க ஏதோ தீவிரவாதி மாதிரி காட்டுற மாதிரி, ஏதோ அவங்க தான் இருக்கிறதே அகைன்ஸ்டான ஆளுங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமே காட்டல. அது பாராட்டுக்குரியது நான் சொல்லுவேன். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே திருணுமா அப்படிங்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் பாஸ் மூவி தான். ரொம்ப பொறுமையோடு இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்குமே தவிர்த்து நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துலாம் அந்த படத்தை பார்க்க வேணாம். ஒரு டைம் பாஸ் மூவியாக தான் நான் கன்சிடர் பண்ணேன். அதையும் தாண்டி சொன்னால் ஒரு அபோவ் த ஆவரேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3. ஓகே மக்கள், இந்த ரிவ்யூ பிடிச்ச நம்பர், இந்த ரிவ்யூ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ஸ்டே வித் மீ FDFS with மோஹி.